Hello all, welcome back to Home Education Center. Today is day 2 of UPSC 2025. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா UPSC ல இருந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஓவர் நைட்ல வந்து வந்தது கிடையாது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சோ அதுக்கு வந்து நிறைய மைல்ஸ்டோன் வந்து இருக்கு. அது என்னென்ன மைல்ஸ்டோன் அப்படினா ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10 பாயிண்ட் வந்து நம்ம ஒண்ணா பார்த்தறலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் கீ மைல்ஸ்டோன் என்ன அப்படினா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. சோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படினா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல இருக்க அந்த அஃபேர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து வாரன் ஹாஸ்டிங். செகண்ட் பாயிண்ட் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆல்ரெடி பண்ண ரெகுலேஷன்ஸ் ஓவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் வந்து என்னென்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 1853. இந்த சார்ட்டர் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1813 வந்து ஸோ இந்த ட்ரேடிங் ரைட்ஸ் ஓவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் 1833 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு லா கமிஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லெட் பை மெக்கலே. அண்ட் 1853 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஆஃப்டர் த ரெவோல்ட் ஆஃப் 1857 ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியா மேலே ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபிஃப்த் பாயிண்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 அண்ட் 1892. 1861 என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இன்ட்ரடியூஸ்டு நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பிகினிங்காக இருக்குது. சிக்ஸ்த் பாயிண்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இதை வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இந்தியன் பார்ட்டிசிபேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதில் ஐஆர்சி வந்து சென்ட்ரலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு ரிசர்வ்டு அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலமா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. எய்த் பாயிண்ட் சைமன் கமிஷன் 1927. இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அந்த ரிப்போர்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து பாய்காட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதில் வந்து இந்தியன் மெம்பர்ஸை வந்து இன்க்ளூட் ஆகல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இதில் 8 பூர்ண ஸ்வராஜ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி 1929 வந்து மெம்பர்ஸ் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைன்த் பாயிண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டைஆர்சி வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 10th பாயிண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ பிரிட்டிஷ் ரூல் வந்து இங்கே எண்ட் ஆகுது. ஸோ 2 டொமினியனாக வந்து பெரியது, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பெரியது. ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம 2 கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து ஃப்ரீ யூபிஎஸ்சி லெக்சர்ஸ், இன்னொரு வந்து பெய்ட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெய்ட் கோர்ஸில் வந்து என்ன இருக்குன்னா ஸோ எவ்ரிடே டாபிக் வந்து நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் வாட்ஸ்அப் இல்லை இமெயிலில். ப்ளஸ் வந்து ப்ரிலிம்ஸ் அந்த டாப்பிக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின்ஸையும் வித் ஸ்ட்ரக்சர்டு ஆன்சர்ஸோடு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரிதிங் இன் ஏ ஒன் பண்டல். ஸோ எல்லாமே உங்களுக்கு எவ்ரிடே வந்து இது ஷேர் ஆகிட்டே இருக்கும் அன்டில் இந்த UPSC 2025 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் no DM or comment for more details. And bye and subscribe to Home Education Center. Bye.